அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு குழந்தைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் பிரார்த்தனைகளை இந்த தொலைபேசியில் குரல் பதிவு மூலமாகவோ தட்டச்சு மூலமாகவோ செய்து அனுப்பினீர்களானால் அடுத்து வரக்கூடிய பிரார்த்தனை நேரத்தில், இந்த மாஸ் பிரேயர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனைகளை கூட்டு பிரார்த்தனையாக அதை வைத்து அப்பாவினுடைய பாதங்களிலே மன்றாடி பிரார்த்தனை செய்ய அது ஏதுவாக இருக்கும். பிரார்த்தனை உதவிக்கு இந்த எண்ணை அணுகவும். தற்பொழுது தலைப்புக்கு அடியேன் வருகிறேன். இந்த கிரியா ஹீலிங் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு குறிப்பு இந்த பதிவில். கூட்டு பிரார்த்தனையும் கிரியா ஹீலிங்கும் ஒட்டி பிறந்தது நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில். இந்த சக்தி எப்படி, அடியேன் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்லி வருவேன், ஆணித்தரமாக சொல்வேன், குறிப்பிட்டு சொல்வேன். என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய இந்த மகிழ்ந்து காரை செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையில் ஒவ்வொரு அந்த மாடல் என்று சொல்வார்கள், அந்த பொருத்தமான அந்த வடிவமைப்பில் இந்த மகிழுந்துகளை செய்து அனுப்புவார்கள். அதில் குவாலிட்டி கண்ட்ரோல் என்று ஒன்று இருக்கும். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு இம்மி அளவு கூட பிசகாமல், பழுதில்லாமல் அதை பார்த்து அதை சரி செய்யப்பட்டது, பார்வையிடப்பட்டது, இது சரியானது என்று முத்திரை குத்தி வெளியே அனுப்புவார்கள். எல்லா வண்டிகளும் ஒரே மாதிரியாகத்தான் வடிவமைப்பு கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டமைப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த தொழிற்சாலையினுடைய கதவை விட்டு வெளியே வந்த பிறகு, சாலைக்கு வந்த பிறகு, அந்த வாகனம் எங்கு செல்லுகிறது, அந்த வாகனத்தினுடைய முதலாளி அதை எங்கு கொண்டு செல்லுகிறார் என்பதில்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு அந்த வாகனத்தையும் எப்படி வடிவமைத்தார்களோ அதுபோலத்தான் கடவுள் கூட மனிதனை வடிவமைக்கிறார். அதில் எதுவும் பிசகில்லை. பிசகு இருந்தாலும் கூட அது தனி விஷயம். அதை பற்றி பிறகு பேசுவோம். ஒரே மாதிரியாகத்தான் பிறக்கிறோம். எல்லோருக்கும் கால்கள், கைகள், கண்கள், அறிவு என்பது இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, முயற்சி இருக்கிறது. இருந்தாலும் வேறுபடுகிறது. இந்த ரேகி மற்றும் இந்த மாதிரி கிரியா ஹீலிங் செய்து இந்த குறைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று தான் அடியேன் சொல்கிறேன். இந்த ஹீலிங் என்பது சரிப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது என்பதுதான். நாம் அனைவரும் கிரியா ஹீலிங் சக்தியுடன் தான் பிறந்திருக்கிறோம். இந்த பதிவினுடைய நோக்கமே, இந்த பதிவின் மூலம் நீங்களே சுயமாக இந்த ஹீலிங் முயற்சியை, இந்த ஹீலிங் முறையை தெரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய அன்பினுடைய ஆழத்திற்கு ஏற்ப, கருணையினுடைய ஆழத்திற்கு ஏற்ப, உண்மையினுடைய தன்மைக்கு ஏற்ப நீங்களே சரியாக இந்த கிரியா ஹீலிங் முறையையும், இதனுடைய சக்தியையும், இதனுடைய வீச்சையும் பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறவும், நோய்களை குணமாக்கி கொள்ளவும் இந்த ஹீலிங் சக்தியே வழிகாட்டியாக அமைந்து உங்களை இந்த இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி உங்களை அழைத்து செல்லும்.
அடியன் கூட இப்படித்தான் முதலாவதாக இந்த ஹீலிங் முறையை பற்றி மிகவும் பயந்து கொண்டிருந்தேன். ஒன்று கிடக்க ஏதாவது ஒன்று ஆய்விடுமோ, வாழ்க்கையில் இதை விட்டு, குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுவோமோ, காற்றிற்குள் சென்று அங்கே வாழ வேண்டுமோ என்று பயந்தேன். அல்லது உடலில் ஏதாவது மாற்றங்கள் வந்து விடுமோ, இந்த உடலுக்குள்ள உள்ளாக இருக்கிற உறுப்புகளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ, மனதிற்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தேன். ஆனால் அதிசயத்தக்க வகையில் என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடலும், ஏன் என்னுடைய இல்லமும் கூட என்னோடு வாழ்கின்ற பழகுகின்ற என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், சாயி குடும்பத்தை சார்ந்தவர்கள், பாபானுடைய பந்தங்கள் அனைவருமே என்னிடம் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிற அந்த நிலை எப்படி எனக்கு வாய்த்தது என்று சொன்னால், இதன் மூலமாகத்தான் எனக்கு வாய்த்தது. எல்லோருக்கும் இருப்பது போலத்தான் எனக்கும் மனமும் உடலும் கர்ம வினையும் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செய்கைகளும் என்னை இப்படியாக மாற்றி அமைத்தது. அடிக்கடி நான் நினைத்துக் கொள்வேன், நாம் தகுதியுள்ள ஒரு மனிதன். கடவுள்தான் நம்மை படைத்திருக்கிறார். கடவுளுடைய அந்த துகள், அதிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பீஸ் அண்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பீஸ் என்று சொல்வார். அதுபோல ஒரு சின்ன ஒரு துளி நாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை போலத்தான் நம்மோடு பழகுகிறவர்கள், வருகிறவர்கள் அனைவருமே. இதில் அறிவு நிலை, வாழ்வு நிலை, சமுதாய நிலை, அதையும் தாண்டி பொருளாதார நிலை என்று எத்தனையோ மாற்றங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த வகையில், இந்த கிரியா ஹீலிங் முறையிலே, ஆன்மீகத்தினுடைய தெளிவிலே எல்லோரும் சமம் தான். அடிக்கடி சொல்லுகிறது போல, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சாய் அப்பாவின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வேன். அதுபோல இந்த கிரியா ஹீலிங் கற்றுக்கொள்வதற்கு கூட எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இதனுடைய நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் ஒரு ஏஞ்சல், இந்த கடவுளுடைய தூதன் என்று உளமாற, மனதார என்னை நான் நம்பிக்கொள்வேன். கிஞ்சித்தும் என்னுடைய மனதில் கர்வம் இல்லை. ஏன் கர்வம் இல்லை என்று சொன்னால், எனக்கு புரிந்தது, எனக்கு தெரிந்தது, என்னோடு பேசுகிற, பழகுகிற எதிராளிக்கு தெரியாமல் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் என் தகுதியும் அவர் தகுதியும் ஒன்றுதான் என்று நினைக்கிறவன் அடியேன். ஏதோ நான் மிகப்பெரிய குருமா மகான் என்றும் மற்றவர்களை சாதாரணமானவர்கள் என்றோ நினைப்பதில்லை. ஒரு கோவிலிலே பிரசாதம் வாங்குவதற்கு எப்படி வரிசையில் நிற்பார்களோ அதுபோலத்தான் எல்லோரும் நிற்கிறார்கள். ஆனால் பிரசாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த அந்த அடியவரை போல அடியன் இருக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், அது கண்டிப்பாக கிடைக்கும். பிரசாதம் கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய முறை வருகின்ற பொழுது, பிரசாத கூடையிலிருந்து பிரசாதம் காலியாகிவிட்டால் உடனே பதறிப்போய், ஆஹா, நான் செய்த பாவம், என் கர்மவினை இங்கும் கூட வந்து, கோவிலில் கூட வந்து குறைத்திரவில்லை என்று குறைபட்டுக் கொள்வார்கள் சில சொந்தங்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அடுத்த கூடை சுட சுட ருசியாக இன்னும் மேலான ஒரு பிரசாதம் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அதுபோலத்தான் நாம் அனைவரும் நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். அதுதான் கூடாது என்று சொல்கிறேன். இந்த கிரியா ஹீலிங் முறையை கற்றுக்கொண்டு
இதன் மூலமாக நாம் பயனடைந்து நம்முடைய அன்பர்கள், குடும்பம், நண்பர்கள், சமுதாயத்தில் இருக்கிற அனைவரையும் நம்மோடு இணைத்து கொண்டு நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதி நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியை பெருக்குவதே இந்த கிரியா ஹீலிங் முறையினுடைய நோக்கம். மகிழ்ச்சியை அனுபவித்து அதை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து இடங்களுக்கும் மனிதர்களுக்கும் உயிர் துடிப்போடு அதை பரவச் செய்வதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். வலிமை மிக்க கொடுங்கோல் செய்கிற, கோபப்படுகின்ற, மரணத்திற்கு ஒப்பான, துன்பத்திற்கு ஒப்பான ஒரு எதிரி இருக்கிறது. அந்த எதிரி யார் தெரியுமா? நாம் தான். இந்த மரணத்தையும் துன்பத்தையும் வறுமையையும் சோகத்தையும் கொள்கின்ற, விலக்குகின்ற ஒரு ஆயுதம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நான் மனப்பூர்வமாக நம்புவேன். அந்த ஆயுதம் எது தெரியுமா? மிகப்பெரிய ஆயுதம் அன்பு. அன்புதான் அந்த ஆயுதம். அன்பு இருக்கிற அனைத்து உள்ளங்களும் நெஞ்சங்களும் இந்த கிரியா ஹீலிங்கை கற்றுக்கொண்டு மேலாக வர வேண்டும். அப்படி நான் அதை குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். அன்பின் விழிகள் சாக்காட்டின் இருளின் ஊடேயும் விண்மீன்கள் போல உற்று பார்க்கின்றன. அன்பினுடைய பாதங்கள் காலணி ஏதுமின்றி மிக கடினமான உலகங்களிலே நடந்து செல்லுகின்றன. அன்பிலே, அதன் மூலத்திலே கடவுள் இருக்கிறார், அல்லது ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி, அந்த கருப்பொருள் அங்கே இருக்கிறது. அதுதான் இடையராது தடுத்து ஆட்கொள்கின்ற அருளாக பரிணமிக்கிறது. அதுதான் சக்தி. அது ஒரு ஆற்றல், ஒரு இனிமை, இதம் தருகின்ற ஒரு அதிர்வாக அது எங்கும் எதிலும் பரவி இருக்கிறது. அந்த பரவலாக இருக்கிற சக்தியை, இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி இந்த பூத கண்ணாடி லென்ஸில் இருந்து சூரிய ஒளியை ஒருமுகப்படுத்தி அந்த பொருளை நாம் மாற்றமடைய வைக்கிறோமோ, அதுபோலத்தான் மனிதருடைய மனதையும் உடலையும் வாழ்வையும் இந்த மாற்றத்தை கொண்டு அவர்களை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அதற்காக கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதராகவும் ஏஞ்சலாகவும் கருணைமிக்க ஒரு மனம் கொண்ட நல்ல மனிதராக நான் இருக்கிறேன் என்று பரிபூர்ணமாக என்னை நான் நம்புகிறேன். இப்படி நான் சொல்வதனால் எனக்கு கர்வம் இல்லை. ஏற்கனவே அடியேன் சொன்னது போல அனைவருக்கும் இந்த தகுதி இருக்கிறது. ஆனால் இந்த எண்ணத்திற்கு ஒரு சிலர் உட்படுவதே இல்லை, ஆட்படுவதே இல்லை. இந்த எண்ணத்தை அவர்கள் மேற்கொள்வதே இல்லை. அதனால்தான் சாதாரணமான மனிதர்களாக இருக்கிறார்கள். அதனால் இதை பாருங்கள், கெவுளி சொல்லுகிறது, பல்லி தன்னுடைய வார்த்தைகளால் அங்கீகாரம் செய்கிறது. இதைத்தான் இந்த பிரபஞ்சம் என்னை வாழ்த்துகிறது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைப்பேன். கருணையுள்ள மனிதர்கள் அனைவரையும் இந்த பிரபஞ்சம் வாழ்த்தும். நேர்மையுள்ள நெஞ்சங்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் சக்தி கொஞ்சம் உறவாடும். அதிலே எதுவும் சந்தேகமில்லை. ஒருவேளை அறியாத மனிதர்களாக, தெளிவில்லாத மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடும் கூட இந்த பிரபஞ்சம் உறவாடும். அவர்களும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் தான் என்பதிலே கிஞ்சித்தேனும் சந்தேகமில்லை. கீரை விற்கிற ஒரு பாட்டி என்னுடைய வீட்டிற்கு எதிராக வந்து கூவி கூவி அம்மாவை அழைப்பார்கள். அந்த கீரை விற்கிற பாட்டி
அம்மா, இந்த கீரை உனக்கு மிகவும், உன்னுடைய உடலுக்கு மிகவும் நல்ல ஒரு மருந்து. இந்த கீரை போல எங்கும் கிடைக்காது. உனக்காகவே நான் இந்த கீரையை பறித்து வந்திருக்கிறேன். இதை சாப்பிடம்மா என்று அந்த பாட்டி சொல்லுவார்கள். நானும் நினைப்பேன், அந்த பாட்டியை படம் பிடித்து அந்த பாட்டியினுடைய கருணையை இந்த உலகத்திற்கு படம் போட்டு காட்ட வேண்டும் என்று நினைப்பேன். அதற்கு வாய்ப்பில்லாமலே போய்கொண்டிருக்கிறது. 16 பிள்ளைகளை பெற்ற அந்த பாட்டி யாருடைய தயவிலும் வாழக்கூடாது என்று தன்னுடைய கால்களிலே இந்த கூடையை சுமந்து கொண்டு வந்து அம்மாவிடத்தில் கொடுப்பார்கள். அம்மாவிடத்தில் நான் சொல்வேன், ஒரு பைசா அந்த அம்மா சொல்கின்ற அந்த விலையை குறைக்கக்கூடாது என்று நான் சொல்வேன். அப்படியே வாங்குவார்கள். அதை வாங்கி சமையல் செய்து உண்ட நானும் உற்சாகத்தோடு இருக்கிறேன். அந்த பாட்டி அம்மாவை பார்த்து சொல்வார்கள், அம்மா, நீ சோர்ந்து போயிருக்கிறம்மா, நீ சோர்ந்து போயிருக்கிற, உனக்கு உடம்புக்கு ஆகலை, இந்த கீரையை சாப்பிடு, இதை இப்படி செய், அப்படி செய், அப்படி செய்து சாப்பிட்டீன்னா நீ நல்லா இருப்ப, மகராசி நீ நல்லா இருக்கணும்மா, அதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன், சுமந்துக்கிட்டு வந்தேன், காசுக்காக நான் வாழலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது கருணையுள்ள மனம் நமக்கு மட்டுமல்ல, அந்த பாட்டிக்கு கூட இருக்கிறது. கல்விக்கும் கருணைக்கும் சம்பந்தம் இல்லை, அறிவுக்கும் கருணைக்கும் சம்பந்தம் இல்லை. கருணை இருக்கிற மனதிலே கடவுள் வாழ்கிறார். இது நிச்சயம். இந்த மாதிரி தகுதி இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் இந்த கிரியா ஹீலிங் என்கின்ற இந்த வழிவகையை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மேற்கொண்டார்களானால் கண்டிப்பாக வெற்றிகரமாக வாழ முடியும், வெற்றிகரமாக இந்த ஹீலிங் செய்ய முடியும். ஒரே ஒரு நிபந்தனை, யாரிடமும் எந்த விதமான உபகாரமும் எந்த விதமான பண பரிமாற்றமும் இதில் இருக்கக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. ஆனால் நீங்கள் பெறுகிறீர்களே என்று நீங்கள் சொல்லலாம். நான் இதற்காக யாரிடத்திலும் எந்த விதமான கட்டணத்தையும் பெறுவதில்லை, பெற்றதும் இல்லை. கிரியா ஹீலிங்காக கற்று கொடுக்கின்ற முறையிலோ அந்த நேரத்திலோ அல்லது ஹீலிங் செய்கின்ற நேரத்திலோ நான் அதற்காக கட்டணம், தட்சிணை எதுவும் பெறுவதில்லை. தட்சிணை கொடுக்காமல் ஒரு கலையை கற்றுக்கொள்வது என்பது சரியாகாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதற்கான கட்டணத்தை நான் நிர்ணயிக்கவும் இல்லை, அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. ஏதோ 100 பேருக்கு செய்தோமானால் ஒரே ஒரு அன்பர் மிகப்பெரிய தொகையாக தந்துவிட்டு சென்று விடுவார். அதற்காக ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்து நாம் செய்தோமானால் அந்த பணி நமக்கே திருப்திகரமாக இருக்காது. அது மட்டுமல்ல, நமக்கு அந்த பொருளாதாரம் கை கொடுக்காது. ஏழைகள், பணம் இல்லாதவர்களுக்கு இந்த கலை சென்று அடையாது. அதனால்தான் இந்த வழிமுறைகளை அடியேன் கடைபிடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு ஒரு நல்ல பதிவாக, இந்த விவரத்தை சொல்லக்கூடிய பதிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக போய்கொண்டிருக்கிறது. அநேக விடயங்களை இது குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் கொஞ்சம் விரிவாக இந்த பதிவை சொல்லிக்கொண்டு வருகிறேன். இடையிடையே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் நடக்கின்ற அந்த ரிச்சுவல்ஸ், பூஜை புனஸ்காரங்கள், ஆரத்தி, கூட்டு பிரார்த்தனை, இவைகளை நேரலையில் வியாழக்கிழமைகள் மற்றும் சில சிறிய பதிவுகளே அதை பதிவிட்டு
அதை நீங்களும் பார்த்து இங்கே என்ன நடக்கிறது, இதனுடைய தாற்பயம் என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதற்காக என்ன நேரத்தையும் பொருளாதாரத்தையும் எப்படி நாம் இதை கையாளுகிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு இத்தோடு நிறைவு செய்து கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவிலே இன்னும் விரிவாக கிரியா ஹீலிங் பற்றி சொல்லிக் கொடுக்கிறேன். நேரடியாக வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கான ஒரு நேர பதிவையும் அப்பாயின்மெண்ட்டையும் வாங்கி கொண்டு வந்தீர்களானால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.